ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மகா சிவராத்திரி அன்று இந்த ஒரு பூவை வைத்து வழிபட தரித்திரம் விலகி செல்வம் சேரும். சிவபெருமானுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு 6 மலர்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்படி சிவபெருமானை இந்த மலர்கள் வைத்து வழிபாடு செய்வதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அவருக்கு பிடித்தமான பூக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்கலாம். நாளைய தினம் மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரியாக வழிபாடு செய்வோம். அம்பிகை சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்து பல வரங்களை பெற்ற நாளை தான் நாம மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம். இப்படி சிவபெருமானை 4 காலங்கள் பூஜை செய்து யார் ஒருவர் சிவராத்திரி அன்று வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் கேட்டதை அனைத்தையும் ஈசன் தருவார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகள் நடைபெறும். நாம இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது மிகச் சிறப்பு. அதை தவிர இப்ப நான் சொல்லக்கூடிய 6 மலர்கள் இருக்கிறது இல்லைங்களா, இந்த 6 மலர்களில் ஏதாவது ஒரு மலரை கொண்டாவது நீங்கள் சிவபெருமானைக்கு வாங்கி சாற்றும் போது உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு மலர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் வாங்கி கொடுத்தால் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ. இந்த எருக்கம்பூவை நாம சிவபெருமானுக்கு நாளைய தினம் சாற்றினால் மோட்சம் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எருக்கம்பூ ஏதாவது கொஞ்சம் கிடைத்தாலும் போதும், அதை நீங்க சிவபெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்கள், மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கப்புறம் இரண்டாவதாக நாம பார்க்கக்கூடிய பூ என்ன அப்படின்னா மல்லிகை பூ. மல்லிகை பூ வாங்கி சிவபெருமானுக்கு சாத்தும் போது சொத்து, நிலம், வீடு, மனைகள் வாங்கும் யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, எது வேணுமோ அந்த பூக்களை வாங்கி கொண்டு போய் நாளைய தினம் சாத்தி வழிபாடு செய்யுங்கள். சரிங்களா? இப்ப மூன்றாவதாக நாம பார்க்கக்கூடிய பூக்கள் என்ன அப்படின்னா சங்குப்பூ, அப்படி இல்லைன்னா வன்னி மலர். அந்த பூக்களை கொண்டு நாம சிவபெருமானுக்கு சாற்றும் போது மகாவிஷ்ணு பகவானின் அருளும் கிடைக்கும், சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும். அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா முல்லை மலர். இந்த முல்லை மலரை வாங்கி நீங்க சாத்தும் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும், பணத்தடைகள், பணத்தோஷங்கள் இது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால முல்லை மலர்கள் வாங்கி சாற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதற்கப்புறமாக ஊமத்தம்பூ. இந்த ஊமத்தம்பூ ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடியது, கிடைத்தால் ரொம்ப நல்லது. இந்த ஊம்பத்தம்பூ நீங்க வாங்கி சாற்றும் போது மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தவிடு பொடியாகி நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊமத்தம்பூவை நீங்க வாங்கி சிவபெருமானுக்கு சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மலர்கள், அரளி பூவா இருக்கலாம், ரோஜா பூவா இருக்கலாம், செம்பருத்தி பூக்களா இருக்கலாம். இப்படி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை நாளைய தினம் சிவபெருமானுக்கு சாற்றுவதினால் நம்மளுக்கு பண யோகம் ஏற்படும், பணம் வளரும், பொருளாதாரம் 2 மடங்காக பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். திருமண வாழ்க்கையில ஏதாவது திருமணத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல திருமணம் நடந்துருச்சு அந்த வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் கணவன் மனைவிகளுக்கு இடையே போய்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் அதுவும் சரியாகும். இப்ப நான் இத்தனை மலர்கள் சொல்லி இருக்கிறேன், இதுல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கி வைத்து நீங்க வழிபாடுகள் செய்யலாம். இந்த எல்லா பூவையுமே நாங்க வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப நான் சொல்லியிருக்கிற பூக்கள்ல உங்களுக்கு என்ன பூக்கள்
உங்கள் ஊர்களில் உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த பூக்களை கொண்டு நீங்கள் நாளைய தினம் வாங்கி சிவபெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி அர்ச்சனை வில்வ இலைகளால் செய்யுங்கள். ரொம்பவே விசேஷமானது. இந்த வில்வ இலைகளுக்கெல்லாம் நிறைய நன்மைகளும் சக்திகளும் நாளைய தினம் உண்டு. அதே மாதிரி அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நாளைய தினம் வாங்கி கொடுங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா நம்மளுக்கு 4 காலமும் பூஜைகள் நடைபெறும் இல்லைங்களா, இரவு முழுவதும் நம்மளுக்கு நடைபெறும். அதே மாதிரி குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அம்பிகை வழிபாடு செய்த அந்த 11:45 இருந்து 11:45 இருந்து 12:20 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம நாளைய தினம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டி சிவபெருமானிடம் கோரிக்கைகள் முன்வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடைபெறும். இந்த நேரத்தில் அம்பிகை சிவபெருமானை வழிபாடு செய்து அவர் பல வரங்களை பெற்றார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இந்த நேரத்தில் நாம வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் கூட இந்த நேரத்தில் கண் விழித்து வழிபாடுகள் செய்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்க கூட தூங்க செல்லலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நேரத்தை நாளைய தினம் நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி நாளைய தினம் நீங்க உபவாசமாக இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறீர்கள் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேல விரதத்தை நிறைவு செய்யக்கூடாது. காலையில எழுந்திருச்ச உடனே குளிச்சிட்டு சிவபெருமான் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அவரை வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பியுங்கள். அப்படி ஆரம்பிச்சிட்டு அன்றைய முழுவதும் உபவாசமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை 9ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் தான் நீங்க விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இவ்வாறு முறைப்படி சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். விரதமெல்லாம் இல்லை, நாங்கள் வழிபாடுகள் மட்டும் செய்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சிவனினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த சிவராத்திரி அன்று அவரை வழிபாடு செய்து உபவாசம் இருந்து நாம வழிபாடு செய்யும் யோகம் நம்மளுக்கு கிடைக்கும். சிவன் ஆணையிட்டால் மட்டுமே சிவனை வழிபட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நம்பிக்கையோடு நம்ம பக்தியோடு இருக்கும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக வழிபாடு செய்து அவரினுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும். இப்ப நான் சொல்லி இருக்கிற மலர்களை கொண்டு நீங்க நாளைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.